ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, முழு பக்தியோடு என்னை தொட்டதன் காரணமாக திடீர் ராஜயோகத்தை உன் வாழ்வானது பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. திடீர் திருப்பம் வராதா? நம் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்க்க பெற்று மற்றவர்கள் போல நாமும் சந்தோஷமாக வாழ மாட்டோமா என்று மனம் முழுக்க ஏக்கத்தை வைத்துக்கொண்டு இத்தனை நாள் வாழ்ந்தபடி வருகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எண்ணம் போலவே உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் கிடைக்கப் பெற்று என் மூலமாக பல அதிசயங்களும் நடக்கப் பெற்று உன் வாழ்க்கையே நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மாறப்போகின்றது. என்னுடைய முகம் உன்னுடைய கண்ணில் பட்டவுடன் என்னுடைய திரு உருவத்தை நீ தொட்ட இக்கணம் முதல் மிகப்பெரிய ராஜயோகம் உன்னை தேடி வரும். உனக்கானதாக அனைத்து விஷயங்களையும் நான் மாற்றிக் கொடுக்கப் போகின்றேன். கண் இமைக்கும் நேரத்தில் கூட பல அதிசயங்கள் நிகழ உன் வாழ்க்கையில் காத்திருக்கின்றது. என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பித்து விட்டாய். உன்னை முழுவதுமாக நான் புரிந்து கொள்ள தொடங்கியும் விட்டேன். இந்த பிரபஞ்சத்தின் சாட்சியாக சொல்கின்றேன், உன் வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயத்தை என்னால் கண்டே தீரும். உன்னுடைய நலமான வாழ்விற்கு இக்கணம் நான் உறுதியளிக்கின்றேன். என் மீது வைத்திருக்கின்ற பக்தியின் அளவு அதிகமாக இருப்பதால் என்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவும் அதிகமாக இருக்கும். அனுதினமும் மனதிற்குள் என்னை வணங்கி கொண்டு வருகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய குமுறல்களை நான் கண்டும் காணாமல் இருப்பேனா? உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கான காரணத்தை நான் அறியாமல் போய்விடுவேனா? அத்தனைக்கும் பதில் நிச்சயம் கிடைக்கும். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நிச்சயம் கிடைக்கும். அற்புத காட்சியாக என்னுடைய திருவுருவம் உன் முன் வந்து நிற்கும். பலருக்கு பல அதிசயங்களை புரியும் நான் உன்னை மட்டும் எப்படி அந்த வரிசையிலிருந்து விலக்கி பார்ப்பேன். அதே வரிசையில்தான் நீயும் நின்று கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்விற்கான வெற்றி வெகு தொலைவில் கிடையாது. உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய மனம் மிகவும் புனிதமானது, நல்ல எண்ணங்களால் நிரம்பி வழிகின்றது. உன்னுடைய வாழ்வும் உன் எண்ணம் போல மிகவும் சிறப்பானதாக மாறும். நல்லதை நினைக்கின்றாய், நல்லதை சொல்கின்றாய், நல்லதை தான் செய்கின்றாய். பல கஷ்டங்களை இருந்தும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளிலிருந்து நான் உன்னை வெளிக்கொண்டு வருவேன். நீ கவலைப்படாமல் இரு. என் குழந்தையே, நீ நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு முறையும் உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு. சிறு தோல்வியை கண்டால் கூட மனம் தளர்ந்து போய் விடுகின்றாய். எல்லாமே முடிந்தது போல நீயாக ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றாய். பிறகு எதற்கு உன் தந்தையாகிய நான் இருக்கின்றேன். தோல்விகளை கொடுத்து சில பாடங்களை கற்ற பின் மிகப்பெரிய வெற்றி உனக்கு சொந்தமானால் அது நிரந்தரமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரியாமல் நான் ஓயப்போவது இல்லை. உனக்கு விடும் சவாலாக இதை நீ வைத்து கொள்ளலாம். சத்திய வாக்காக கூட நினைக்கலாம். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னுடைய பக்தர்களை, என்னை நம்பி காத்து கொண்டிருக்கும் பக்தர்களை ஒரு பொழுதும் நான் எவரிடத்திலும் விட்டு கொடுத்ததும் கிடையாது, கைவிட்டதும் கிடையாது. உன் வாழ்விற்கான பொற்காலம் வசந்த காலமாக தொடங்கி இருக்கின்றது. அதிகமான சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்த நீ இனி மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆச்சரியத்தை நிச்சயம் காண்பாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன் மீது எப்பொழுதும் நிரம்பி வழிவதை நான் கண்கூடாக பார்த்தபடி இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ தோற்றுக்கொண்டே இருப்பதைப் போல நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் ஒவ்வொரு நிகழ்விலும் நீ அடுத்த கட்டத்திற்கு வெற்றி பெற்று சென்று கொண்டுதான் இருக்கின்றாய். உன் மனதின் போராட்டம் எதை நினைத்து என்று எனக்கு தெரியும். ஒருவருடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் உன்னுடைய மனமானது ஏங்கி நிற்கின்றது. நீ பாசம் வைத்த நபர் ஏனோ உன் மீது முழு பாசத்தை காண்பிக்கவில்லை என்று ஏங்குகின்றாய். அன்பை முழுவதுமாக செலுத்தவில்லை என்று ஏங்குகின்றாய். ஏனோ நீ அருகில் சென்றாலும் தள்ளி வைத்து பார்க்கின்றார்களே என்று வேதனைப்படுகின்றாய். எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் போதும். மன வேதனைகள் எல்லாமே போதும். போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. உன்னை வெறுத்தவர்களே உன்னை சீராட்டி போற்றி புகழக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. பழனியில் இருந்து நல்ல செய்தியோடு மட்டுமல்லாமல் உன் இல்லம் தேடியும் நான் வந்திருக்கின்றேன்.
ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து உன்னுடைய விடியலை நீ தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுதும் என்னை நினைத்து கொண்டு நீ உறங்க வேண்டும். நிம்மதியான உறக்கத்தையும் நிம்மதியான விடியலையும் நிச்சயம் நீ பெறுவாய். மனமாற என்னை நினைத்து வழிபடத் தொடங்கினால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் என்னுடைய அருளால் காணாமல் போகும். பல சிக்கல்களில் சிக்கி தவித்து கொண்டு இருந்தாய். அதிலிருந்து உன்னை நான் அழகாக மீட்டெடுத்து இப்பொழுது நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டம் என்கின்ற காலத்தின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கான அனைத்து வேலைகளையும் உனக்கு பதில் நான் தான் செய்து கொண்டும் இருக்கின்றேன். உன் வாழ்வை மிகவும் நல்ல வழியில் நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்காக அத்தனை வலிமைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை அவ்வழி நடக்கவும் வைக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற திருப்பங்கள் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும். உன்னுடைய முருகனின் சக்தி என்ன என்பதை நீ முழுவதுமாக உணர்ந்து கொள்வாய், அறிந்து கொள்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் நீயே வியக்கும் வண்ணம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். பல பேருக்கு பல உதவிகளை உன்னுடைய கரங்களால் நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஆனால் உதவி செய்யக்கூடிய நிலையில் நாம் இல்லையே என்று நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய மனம் கலங்கி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, உன் கண்களில் அந்த கலக்கத்தை பார்க்கும் பொழுது, உன் மனதில் அந்த வேதனையை பார்க்கும் பொழுது எல்லா செல்வத்தையும் அக்கனவே கொடுக்க நான் தயாராகி விடுகின்றேன். நடுவில் இருக்கின்ற கர்மா அதை சில சமயங்களில் தடுக்க முற்படுகின்றது. கஷ்டங்களை அனுபவிப்பதன் காரணமே கர்மாக்களை கழித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். அதிக அளவு கஷ்டங்களை சந்திக்கின்றாய் என்றால் கர்மாக்கள் உனக்கு கழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள். மனப்பக்குவத்தோடு இப்பொழுதையெல்லாம் வாழ தொடங்கிவிட்டாய். உன்னை குறை கூறி கொண்டிருப்பவர்களை பற்றி இப்பொழுதையெல்லாம் நீ பெரிதாக கவலைப்படுவது இல்லை. உன்னை குறை சொல்பவர்களுடைய வார்த்தைகளை சற்றும் இப்பொழுதையெல்லாம் நீ பெரிதாக மதிப்பதும் இல்லை. இது மிகவும் நன்மையான ஒன்றுதான். உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிக பெரிய பாடத்தை உன் வாழ்வின் சோதனை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. அன்பையும் பாசத்தையும் அதிகமாக கொட்டி இனி யாரிடமும் நீ ஏமாறப் போவது இல்லை. ஏமாந்த காலங்கள் எல்லாம் கடந்த காலம். உன் வாழ்விற்கான ஏற்றங்கள் தான் நிகழ்காலம். உன் வாழ்விற்கான பிரகாசம்தான் உன்னுடைய எதிர்காலம். இனி வரும் நாட்கள் உனக்கு மிகவும் இன்பம் நிறைந்த நாட்களாக இருக்கும். அதில் ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம். வசந்த காலமும் பொன்னான காலமும் ராஜயோகமும் கிடைக்கக்கூடிய நேரமும் கைகூடி வந்திருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக முடிந்தும் போனது. என்னுடைய அருள் ஆசையினால் நீ மிகவும் சுபிக்ஷமாக வாழ்வாய். நல்லது நடக்கும்.